நீங்க மட்டும் நடிக்க போனீங்கன்னா ஹாலிவுட், மாலிவுட், கோலிவுட் இருக்கிற அத்தனையும் அவுட். அடுத்த 20 வருஷத்துக்கு நீங்க தான் ஹீரோ நம்பர் ஒன். ட்ரை பண்ணி பாருங்க நரேந்திரன். வரட்டா? நரேந்திரனுக்கு கேலியாக ஒரு சல்யூட் வைத்துவிட்டு ஓடினான் மதுஸ்ரீ. எஸ்கேப். நான் தவறு செய்து விட்டேன். மனோவின் பின் சென்று அவளை சமாதானப்படுத்தியிருக்க வேண்டும். அதை விட்டு காலம் தாழ்த்தி விட்டேன். என்ன மன்னிச்சிடு மனோ. உன் சந்தரை மன்னிச்சிடு. சந்திரன், சந்திரன். மதுச்சந்திரன் தன் உலகத்தில் உழன்று கொண்டிருப்பது தெரியாமல் அழைத்தான் நரேந்திரன். ம். நரேந்திரன் அவன் தோளை பிடித்து உலுக்க திடுக்கிட்டு கண் விழித்தான் மதுச்சந்திரன். என்ன சந்திரன், என்னாச்சு உங்களுக்கு? நான் நான் ஏதோ யோசனையில உட்காருங்க நரேன். மனம் எங்க? பெட்டிக்குல இருந்து இன்னும் வரலையா? இனியா டின்னருக்கு வான்னு ரொம்ப அடம் பிடிக்கிறதா? அதனால நேர்ல பார்த்து சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். என்ன சந்திரன், உடம்பு எதுவும் சரியில்லையா? ஏன் என்னவோ மாதிரி இருக்கீங்க? நரேன், மனோ மனோவை கொஞ்ச நேரமா காணும் நரேன். எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நரேன். ஏன் நரேன்? மனோ ஒருவேளை உங்களை பார்க்க உங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு ஃபோன் பண்ணி கேளுங்க நரேன். ப்ளீஸ் நரேன். மனச்சந்திரனின் முகத்தில் ஓடும் தவிப்பை பார்த்தபடியே கைபேசியில் பேசிய நரேந்திரன் பாதகமான பதிலையே பெற்றான். என்ன இவன் ஏதோதோ பிணற்றுகிறான். சந்திரா, சந்திரா அழைத்தபடியே வீட்டினுள் வந்த மதிவதனியால் நம்பிக்கை பெற்றவனாய் எழுந்தான் மதுச்சந்திரன். அக்கா, மனோ. சந்திரா, மனோ கார்ல ஏறி போனதா நம்ம காயத்ரி அக்கா சொன்னாங்க. காயத்ரியா? அது யாருக்கா? டே, அவங்க இதே ஏரியாவில் தான் குடியிருக்காங்க. அக்கா, நீ பொய் சொல்லலையே. அடி வாங்குவ சந்திரா. நானே இப்பதான் நிம்மதியா மூச்சு விடுறேன். நீயும் பயந்து என்னையும் எப்படி பயமுறுத்திட்ட? ஆனா அக்கா, மனம் யார் கூட கார்ல போயிருப்பா? அதோட நம்ம கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாக்கா. சந்திரா, மனம் மூட் அவுட்ல இருந்தா கொஞ்ச நேரம் போயிட்டு வரலாமேன்னு நினைச்சிருப்பா. ஆனா அக்கா, மனம் இங்க யார்கிட்டயும் பேச மாட்டாளே. அவ பெட்டிக்கு வர்றவங்க யாராவது இருக்கும் சந்திரா. அவளை தானே காரில் ஏறி இருக்கா. அப்புறம் எதுக்கு கவலைப்படுற? மனசு சரியானதும் வருவா. என்ன சந்திரா, மனம் யார்கிட்டயும் சொல்லாம வெளியே போயிட்டாளா? அவ அப்படி செய்ய மாட்டாளே. என்ன நடந்தது சந்திரா? அந்த ரேகா என் மனவை ரொம்ப பேசிட்டாச்சு நரேன். யார் அந்த ரேகா? அவ பேசுற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நரேந்திரன், ரேகா சந்திரனோட பழைய ஃப்ரெண்டு. நல்லவதான், ஆனா அறிவு பத்தாது. மனோவுக்கும் அது தெரியும். அக்கா, யார் அடிச்சாலும் வலிக்க தான் செய்யும். சரி விடுங்க. நீங்க மனம் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இனிமேல் இப்படி நடக்காம பாத்துக்கங்க. என்னாலதான் நரேன் மனம் வருத்தப்பட்டு படுத்துறேன். மதுச்சந்திரன் வேதனை தொடரக்கூடாது என சங்கல்பம் செய்தது போல் பாடி அழைத்தது அவனுடைய கைபேசி. சந்திரா, போனை எடு. அக்கா, இந்த நம்பர் மனோவுக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் என்ன, எடுத்து பேசு. உன் கண்ணம்மாவா தான் இருக்கும். ஹலோ மனோ. மனோ. சந்தர், சந்தர், நான் சாரி. சந்தர், நான் சொல்லாம வந்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க சந்தர். இல்லடா, நான் தான் உன்னை மன்னிப்பு கேட்கணும். ரேகா பேசுனதை மறந்துடு ஹனி. வீட்டுக்கு வா ஹனி. வரேன் சந்தர். எங்கடா இருக்க? நான் வரேன். நான் சோமனூர் பக்கத்துல ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன் சந்தர். முதல்ல எல்லாம் நம்ம பெட்டிக்கு அடிக்கடி வருவாங்க. என்னை பார்க்கு கிட்ட பார்த்துட்டு கூப்பிட்டாங்க. அத்தனை தொலைவில் இருக்காங்களா? இங்கிருந்து அங்க செல்வதற்கு 1 மணி நேரம் ஆகுமே. நான் நல்லா இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க சந்தர். என் மனோ நலமா இருக்கிறாள். நன்றி கடவுளே, நன்றி. அவங்களே என்ன கார்ல கொண்டு வந்து விடுறேன்னு சொல்றாங்க சந்தர். நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுவேன். நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க சந்தர். மணி இப்போதே 6:30. மனோ வந்து சேர 7:30 மணி ஆகிவிடுமே. நான் வந்து உன்னை கூப்பிட வரேன் ஹனி. எனக்கு உடனே உன்னை பார்க்கணும். வேண்டாம் சந்தர், உங்களுக்கு சும்மாவே அலைச்சல் அதிகம். நான் வந்துடுவேன் சந்தர். ப்ளீஸ் சந்தர், நீங்க இவ்வளோ தூரம் வர வேண்டாம். நான் வந்துடுவேன் சந்தர்.
மனோகரனின் குரலில் இறைஞ்சுதல் வெளிப்பட்டால் தாங்குமோ மதுச்சந்திரன் நெஞ்சம்? சரிடா, சீக்கிரம் வந்துடு. ம், வச்சிடுறேன் சந்தர். உன் ஃப்ரெண்டு கிட்ட கொடு அனி, நான் ஒரு வார்த்தை சொல்லிவிடுறேன். வேண்டாம் சந்தர், அவங்க என்னை பத்திரமா வீட்டில் கொண்டு வந்து விட்டுடுவாங்க. பயப்படாதீங்க. சரி பாய். மனோகரனின் குரலை கேட்ட பின்பும் மதுச்சந்திரனால் அமைதி கொள்ள முடியவில்லை. என்ன சந்திரா, இப்போ சந்தோஷமா? அக்கா, மனோ குரல். அதுலேயும் சந்தேகமா? மனோ தான் பேசினா, எனக்கு நல்லா கேட்டுச்சு. இல்லக்கா, அவ குரல்ல ஏதோ தவிப்பு, பயம் ஏதோ இருக்குக்கா. சொல்லாம வந்துட்டோமேன்னு பயந்துருப்பான். உனக்கு ஏதாவது ஒன்றுன்னு கவலைப்பட்டு இருப்பான். சாரிக்கா, இப்பதான் உயிர் வந்த மாதிரி இருக்கு. நான் மனவை காணோம்னு சொன்ன உடனே என்னவோ ஏதோன்னு பயந்து போயிட்டேன் சந்திரன். இவன் எப்பவுமே இப்படிதான் பண்ணுவான் நரேந்திரன். கல்யாணத்துக்கு முன்னாடி எங்களை அந்த பாடுபடுத்துவான். மனோவுக்கு லேசான இருமலாதான் இருக்கும். ஆனா இவன் மனோவுக்கு உடம்பு சரியில்லை, ஐயோ அம்மான்னு பண்ற கலட்டாவுல நாங்க பயந்து விழுந்தடிச்சு ஓடுவோம். போக்கா நீ. சரி, நான் ஹோட்டலுக்கு கிளம்புறேன். இனி எனக்கு என்ன வேலை இங்கே? போறேன் சந்திரா. சத்யா பாவம் என்ன பண்றாரோ. சரிக்கா, நீங்க பேசிட்டு இருங்க நரேந்திரன், நான் கிளம்புறேன். மதிவந்தினி சென்ற மறுநிமிஷம் தானும் கிளம்ப எத்தனித்தான் நரேந்திரன். உட்காருங்க நரேந்திரன். என்ன சாப்பிட்றீங்க? இல்ல சந்திரா, நான் கிளம்புறேன். மனம் வந்தவுடனே சொல்லுங்க. டின்னருக்கு வாங்க நரேன், மறக்க கூடாது. கண்டிப்பா வரணும். சரி சந்திரா, நான் 8 மணிக்கு வரேன். பை. தனித்து அமர்ந்திருந்த மதுச்சந்திரன் நெஞ்சத்தில் ஒரு மணி நேரத்திற்கு மேலான தேடலுக்கு விடையாக மனைவியின் குரலை கேட்ட பின்பும் முழுமையான அமைதி கிட்டாமல் போக தனது வழக்கமான தாமரை குளத்தை சரணடைந்தான். இரவு 7:30. ஏன் தயங்குறீங்க? மனம் இருந்ததா வருவீங்களா? இல்ல மது, வாங்க என் ரூமுக்கு போகலாம். இனி அவை கைப்பற்றி அழைத்து கொண்டு சென்று தன்னறையில் இருந்த ஆளு உயர கண்ணாடி முன்பு அமர வைத்தாள் மதுஸ்ரீ. இந்த வாட்ச் தான் உங்க ட்ரெஸ்ஸுக்கு பொருத்தமா இருக்கும். ஐயோ வேண்டாம் மது, புதுசு மாதிரி இருக்கு. இந்த வாட்சு ஒன்று தான் பொருத்தமா இருந்துச்சு. இப்ப பாருங்க, சூப்பர். பார்க்குறவங்க எல்லாரும் அப்படியே அசந்து போய் நின்றுடுவாங்க. தினேஷின் ரசனையான விழிகள் ஒரு நொடி இனியாவின் மனதில் வந்து போயின. அதுவும் அந்த பூர்ணா மட்டும் பார்த்தா அவங்கள, ஆஹா, அவளோட கொம்பு படக்குன்னு உடஞ்சிடும். அது யார் மது? எங்க அப்பா இருக்காரே, அவரோட உயிர் நண்பரோட ஒரே ஒரு செல்ல புத்திரி தான் அந்த பூர்ணா. பயங்கர கலரா இருப்பான். அதனால அவளுக்கு தான் ஒரு பேரழிங்கிற நினைப்பு கொம்பு முளைச்சிருச்சு. அவங்கப்பா பெரிய அரசியல்வாதி, பணக்காரர். அதனால இன்னொரு கொம்பு. நாங்க யாரும் படிக்காத இன்ஜினியர் படிப்பை இவ படிச்சுட்டான். அது ஒரு தனி கொம்பு. முதல்ல எல்லாம் நல்லா பேசி பழகி ஒழுங்காதான் இருந்தா. நாளாக கலரு மாறி போச்சு. பூர்ணாக்கு கொம்பு முளைச்சு போச்சு. அவ கார் சத்தம் கேட் கிட்ட கேட்டா நான் பின்கெட்ட தாண்டி குதிச்சு ஓடுவேன். நீயா உன்னையே ஓட வைக்கிறானா? நிச்சயம் அவ பெரிய ஆளாதான் இருக்கணும். நாளைக்கு அம்மா பர்த்டே பார்ட்டிக்கு வருவாங்க. என்னை உங்களை பார்த்து நம்மளை விட ஒருத்தி கலரா இருக்காளே, எப்படி எப்படி எப்படின்னு அவ ஓடாம இருக்கணும். குறுஞ்செய்தி வந்த சப்தத்தில் இனியா தன் கைபேசியை பார்க்க, நீங்க பாருங்க, நான் என் தம்பியை எழுப்பி விட்டுட்டு வந்துடுறேன் என வெளியில் சென்றாள் மதுஸ்ரீ. மதுஸ்ரீயின் பேச்சால் சிரித்தபடியே தினேஷிற்கு பதில் அனுப்ப தொடங்கினாள் இனியா. தூங்கு மூஞ்சி, கதவை திற. மதுச்சந்திரனின் அரை கதவை தட்டினாள் மதுஸ்ரீ. என்ன இது, ஒரு சத்தமும் இல்ல? இந்த லூசு திரும்பவும் தோட்டத்திற்கே சென்று விட்டதா? எந்த மரத்தில் தொங்கிக் கொண்டு இருக்கிறதோ? கடவுளே, இந்த வீட்டையும் தோட்டத்தையும் சுற்றி வந்தே என் காலில் ஓட்டை விழுந்துடும் போலிருக்கிறது. ஒருவேளை ஹோட்டலுக்கு சென்று விட்டானா? கார் பைக் இரண்டும் நிற்கிறது. நடந்து சென்றிருப்பானோ? இந்த மனவை வேறு இன்னும் காணும். புதிதாக யார் அந்த நட்பு? வீட்டிற்கு செல்லும் அளவிற்கு படிகளில் இறங்கியபடியே மதுஸ்ரீ தன் கையில் அலைபேசியில் மதுச்சந்திரனை அழைக்க முற்பட காதில் விழுந்த கொலிசொலி
அதை தடுத்தது. மனோ, வந்துட்டியா? உனக்காக தான் வழி மேல விழி வச்சு காத்திருக்கேன் என்றபடியே இறங்கி மனோகரணியிடம் ஓடினாள் மதுஸ்ரீ. ஏன் மது, ஏதாவது முக்கியமான விஷயமா? நான் சந்திரனை பார்த்துட்டு வரேன், அப்புறம் பேசலாம் ப்ளீஸ். இல்ல இல்ல, புடவை கட்டதான் மனோ, இனி வேண்டாம், லேட் ஆயிடும். நீ உன் சந்திரனை கண்டுபிடிச்சி டின்னருக்கு ரெடியாகி 2 பேரும் வந்து சேருங்க. கண்டுபிடிக்கிறதா? சந்தர் ரூம்ல இல்லையா? மனோகரனின் குரலில் தெரிந்த தவிப்பை கவனியாமல் சிந்திப்பது போல் பாவனை செய்தாள் மதுஸ்ரீ. எனக்கு என்னவோ வீட்டுக்குள்ளேயும் தோட்டத்திலையும் மாறி மாறி நடப்பயிற்சி பண்ணதுல மயங்கி எங்காவது விழுந்திருப்பானோன்னு தோணுது மனோ. நான் ரூம்ல பாக்குறேன் மது. மதுஸ்ரீயை கடந்து படிகளில் விரைந்தாள் மனோகரணி. தங்கள் அறைக்கதவை திறந்த மனோகரணி வரவேற்பறையை கடந்து படுக்கை அறைக்குள் நுழைந்தாள். சோஃபா ஒன்றில் உட்கார்ந்தபடியே கண்ணயர்ந்திருந்தான் மதுச்சந்திரன். மதுச்சந்திரனின் ஒரு கரம் மனோகரனின் படத்தை மார்போடு அணைத்திருக்க, மற்றொரு கரம் கைபேசியை பிடித்திருந்தது. 6:30 மணி முதல் நடந்து நடந்து ஓய்ந்து சாய்ந்த அவன் விழிகள் மூடியிருந்தன. பாவம், நான் அழைப்பேன் என்று கையிலே வைத்திருக்கிறான். கணவன் கையில் இருந்தவற்றையை அழுங்காமல் எடுத்து அப்புறம் வைத்துவிட்டு அவன் தலையை மிருதுவாக கோதினாள் மனோகரணி. அவள் உதடுகள் அவன் நெற்றியில் பதித்தன. மனோகரனின் ஸ்பரிசத்தில் உறக்கத்திலேயே புன்னகைத்தான் மதுச்சந்திரன். சந்தர், சந்தர், அவன் கன்னத்தில் மென்மையாக தட்டி எழுப்பினாள். ம், சந்தர், சந்தர், ஹனி, நான் வந்துட்டேன் சந்தர். மதுச்சந்திரன் விழிகள் திறக்க ஒரு நிமிடம் புரியாது விழித்துவிட்டு பின் துள்ளி எழுந்தான். ஹனி, ஹனி, ஐயோ நான் தூங்கிட்டேனா? சா மனோகரணியின் இறுகிய அணைப்பில் கட்டுண்டு பேச்சிழந்தான் மதுச்சந்திரன். ஏண்டா இப்படி பண்ண? நான் ரொம்ப பயந்துட்டேன் என்றவன் கரங்களும் எழுந்து அவளை இறுக அணைத்தன. நொடிகள் நிமிடங்களாகி நீண்டு கொண்டே சென்றன. கைபேசி சப்தமிட நகராமல் நின்றவளின் கைகளை பற்றி மென்மையாக விளக்கினான் மதுச்சந்திரன். என்ன தினு, எப்ப கிளம்பி வரைய சந்திரா? நாங்க வந்துடுவோம் தினு, கொஞ்சம் முன்னாடி வந்தா என்ன சந்திரா? சரி சரி வரேன், பாய். மதுச்சந்திரன் கைபேசியை போட்டுவிட்டு அவள் கழுத்தில் கைகளை மாலையாக்கினான். நான் டின்னரையே மறந்துட்டேன். நரேன் வரேன்னு சொல்லிட்டார் ஹனி. சந்தோஷமா? ம். என்னடா? சந்தர், சொல்லு ஹனி. நாம ம் நாம டின்னருக்கு போக வேண்டாமா? ம். மதுவையும் இனியாவையும் நரேன் கூட அனுப்பிவிட்டு வரேன். சந்தர், மது அவதான் நீயா கிட்ட ஒட்டிக்கிட்டாளே, அப்புறம் என்ன? என்ன இந்த மனுவை இன்னும் காணவில்லை? அந்த தூங்கு மூஞ்சியை எழுப்ப போராடி கொண்டிருப்பாளா இருக்கும். என்னை அலைய விட்டு கால்வழி வரவழைத்து விட்டான். வரட்டும், டின்னரில் இவனை ஒரு வழி பண்ணி விடுகிறேன். சந்திரன், சந்திரன், நரேந்திரன் குரல் ஹாலில் கடந்து கொண்டிருந்த மதுஸ்ரீ திடுக்கிட்டு வாய்ப்புறம் திரும்பினாள். கடவுளே, உனக்கு வச்ச லட்டை நான் சாப்பிட்டுட்டேனா? என்னை இப்படி இவன்கிட்ட மாட்டி விட்டுட்டே இருக்க. சாமி, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. வாங்க நரேந்திரன், அண்ணா இப்ப வந்துடுவார். என்ன ஒரு மரியாதை! கண்களில் மின்னுகிற சிரிப்போடு மதுஸ்ரீயை ஏறிட்டவன் பார்வையில் ரசனை கூடியது. இனியா வெளியே இருக்காங்க, பார்த்தேன். நான் உங்களுக்கு ஜூஸ் கொண்டு வரேன். மது, நில்லு ஸ்ரீமதி. ஆஹா, துர்வாசகர் என்ன வெள்ளப்புறாவை பறக்க விடுகிறார்? அடுத்து குழம்ப வைத்து விடலாமா? பாவம், பிழைத்து போகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், குழந்தையின் சர்மம் போல் எத்தனை மிருதுவாக இருக்கிறது என எண்ணியபடியே மதுவின் கரத்தை விடுவித்தான் நரேந்திரன். இதோ அண்ணா வந்துட்டார். ஹாய். இப்போதான் வந்தா நரேன், சோர்வா இருக்கா. மனோ ரெஸ்ட் எடுக்கட்டும், நாம இன்னொரு நாள் டின்னருக்கு போகலாம். அண்ணா, அவ்வளோதான், என்னால தான் யாரும் டின்னருக்கு போகலன்னு வயலின் வாசிக்க ஆரம்பிச்சிடுவா மது. முதல்ல கிளம்புங்க நரேன். அண்ணா, மதுஸ்ரீ இழுக்க, அவங்களுக்கு என் கூட வரத்துக்கு பயம். பயமா? பயமே என்னை பார்த்து பயந்தோடும். போச்சு, இனி உங்களை பஞ்சு டைலாக் பேசியே பஞ்சர் ஆக்கிடுவா. கொஞ்சம் தள்ளியே இருங்க நரேன். விரித்த முறுவலுடன்
போலாமா மது என்றான் நரேந்திரன். ம். இங்க என்ன போட்டோவா எடுக்கிறார்கள்? இவன் பல்சட்டை காட்டுவதற்கு. மதுஸ்ரீ விரைந்து சென்று இனியாவுடன் இணைந்து கொள்ள மூவரும் கையசைத்து விடை கொடுத்தான் மதுச்சந்திரன். முகத்தில் கவலை ரேகையுடன் சோஃபாவில் கண்மூடி அமர்ந்திருந்த மனோகரணி கதவு திறந்த சப்தத்தில் பாய்ந்து ஓடிச் சென்று கணவனை அணைத்து கொண்டாள். ஹனி, மனைவிக்கு கொஞ்சமும் சளைக்காத வேகத்தோடு தானும் அவளை இருக்க அணைத்தான் மதுச்சந்திரன். சந்தர், சந்தர். ஹனி, அலறியா? இங்க பாரு குட்டி. சந்தர். மனோகரனின் அணைப்பு இறுக்கிக் கொண்டே செல்வதை உணர்ந்து மௌனமாக அவள் கூந்தலை வருடினான் மதுச்சந்திரன். கண்ணீர் குறைந்து விலகியவளை விடாமல் தூக்கிச் சென்று சோஃபாவில் அமர்ந்து தன் மடியில் அமர்த்தி கொண்டான் மதுச்சந்திரன். ஹனி, ரேகா உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டால? இல்ல, நான் தான் உங்க மனசை காயப்படுத்திட்டேன். உங்க சிரிப்பு மற்றவங்களையும் சிரிக்க வைக்கும். நான் அந்த சிரிப்போட உயிர்ப்பை பறிச்சுட்டேன். இல்லை ஹனி, அப்படியெல்லாம் இல்லை. நீ உன்னையே வருத்திக்காத. நான் இன்னைக்கு உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்ன இல்லடா, நான் தான் மன்னிப்பு கேட்கணும். ரேகா பேய். வேண்டாம் சந்தர், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். ரேகா உங்க மேல இருக்கிற அக்கறையில உண்மை தெரியாம ஏதேதோ பேசிட்டாங்க, விடுங்க. ஆனா அவங்க பேசுனதுல உண்மை இல்லாம இல்லை. உங்ககிட்ட பழைய சிரிப்பு இல்லை சந்தர், அது என்னால தானே. ஹனி, எனக்கு உன்னோட வழிகளை தாங்குற சக்தி இல்லை. நான் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடுறேன் ஹனி. சந்தர் தன் மார்பில் ஒடுங்கியவளை மேலும் தன்னோடு சேர்த்து அணைத்தான் மதுச்சந்திரன். தன் நெஞ்சில் படிந்த ஈரத்தில் பதிரையவனாய், என்ன கண்ணா இது? எதுக்கு இப்படி அழுற? அவள் முகம் நிமிர்த்தி கண்ணீரை துடைத்தான் மதுச்சந்திரன். சந்தர், ம், என்னை காணும்னு ரொம்ப பயந்துட்டீங்களா? கோவிச்சிட்டியே? எங்கேயாவது உட்கார்ந்து வருத்தப்படுறியோன்னு நான் உன்னை தேடி வந்தப்போ எங்கேயும் காணோம். பார்க்குக்கு போய் அங்க நீ இல்லைன்னு தெரிஞ்ச நொடியில இருந்து நான் எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி படப்படப்பா, பயமா, ஏதோ சரியில்லாத மாதிரி. அது என்ன உணர்வுன்னு எனக்கே தெரியல ஹனி. அவன் நெஞ்சை மெல்ல நீவி விட்டாள் மனோகரணி. எல்லா பக்கமும் தேடி அக்கா கிட்ட சொல்லி அக்கா வந்து சொல்ற வரைக்கும், உன் குரல் கேட்குற வரைக்கும் நான் அப்படி பயந்ததே இல்லை ஹனி. நீ வீடு வர்ற வரைக்கும் நேரத்தை தூரத்துக்கிட்டே இருந்த ஹனி. ஒவ்வொரு நொடியும் எனக்கு யுகமா இருந்துச்சு ஹனி. தன்னை காணாமல் கணவன் எப்படி தவித்திருப்பான் என்பதை அறிந்திருந்த மனோகரணியின் நெஞ்சமும் வேதனை தீயில் வந்தது. நான் மட்டும் வரவில்லை என்றால் என் சந்திரனின் சித்தம் கலங்கி இருக்கும். அவன் என்னுடைய ஒரு நொடி பிரிவையும் தாங்க இயலாதவன். என்னை மன்னிச்சிடுங்க சந்தர். இனி இப்படி சொல்லாம போகாதே ஹனி. என்னால தாங்க முடியாது. என் இதயம் நின்று போயிடும். முயன்று வருவித்த சாதாரண குரலில் கூறிய மதுச்சந்திரன் அவள் நெஞ்சத்தில் முகம் புதைத்தான். காதலியே, காதலியே, நீ எனக்கு கடவுள் தானே. கண்மணியே, நீ போனால் அது எனக்கு மரணம்தானே. உண்மை கதை அறியாமல் துடிக்கும் காதலன் நெஞ்சம் காதலியின் பொய் அறிந்தால் துடிப்பை துறக்குமோ, துவண்டு தவிக்குமோ? தன் நெஞ்சத்தில் தஞ்சமடைந்த கணவனின் சிகையை மெல்ல மெல்ல வருடினாள் மனோகரணி. நான் உங்களை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் சந்தர். நிழல் போல உடன் வருவேன். உங்களுக்கு ஒரு சிறு துன்பமும் நேர விட மாட்டேன். மௌனம் நீல. ஹனி. நிமிர்ந்த மதுச்சந்திரனின் விழிகள் அவள் விழி பேசும் காதலை கண்டன. ஐ லவ் யூ சந்தர் உச்சரித்த அவள் இதழ்கள் அவன் முகமெல்லாம் முத்திரை பதித்தன. மனைவியின் விழிகளில் தழும்பிய கண்ணீரிலும் இதழ் சிந்திய தேனிலும் ஒருங்கே நனைந்த மதுச்சந்திரன் அவள் கண்ணம் தொட்ட நீரை தன் உதடுகளால் துடைத்தான். எதுக்கு குட்டி அழுற? மனோகரணி பதிலேதும் சொல்லாமல் அவன் முகத்தையே இமைக்காது பார்த்தாள். ஹனி, ரேகா அவளை பேசல. பூர்ண சொன்னதை தான் ஒப்பிச்சிருக்கா. அவ நம்ம நிம்மதி கெடுக்கிறா ஹனி. நமக்குள்ள பிரச்சனை வரும்னு நினைக்கிறா. நான் அவளை சும்மா விட மாட்டேன் ஹனி. கோவப்படாதீங்க சந்தர். அவ கூட எந்த பிரச்சனையும் வேண்டாம் சந்தர். அவ குணம் அவ்வளவுதான், விடுங்க. அவ இங்க இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாள் தான். எந்த சண்டையும் சச்சரவும் வேண்டாம் சந்தர். இத்தனை வருஷமா 2 குடும்பத்துக்கும் இருக்கிற நட்பு கெட வேண்டாம் சந்தர். நீயும் அக்கா மாதிரியே பேசுற ஹனி.
அவள் பேச்சில் உடன்பாடு இல்லாத மதுச்சந்திரன் அவளை விட்டு விலகி ஜன்னல் அருகே சென்று நின்றான். நீடித்த அமைதியில் திரும்பி மனைவியை பார்த்தான் மதுச்சந்திரன். அவள் முகம் காட்டிய கலவையான உணர்வுகளில் தன்னையே நிந்தித்தனவனாய் சென்று அவள் அருகில் அமர்ந்தான். நான் பூர்ணாவை எதுவும் சொல்ல மாட்டேன், கேட்க மாட்டேன், போதுமா? ப்ராமிஸ், ப்ராமிஸ். தேங்க்ஸ் சந்தர். தன் மடியில் சாய்ந்தவளின் கன்னத்தில் முத்தமிட்டான் மதுச்சந்திரன். அவர்களுக்கிடையே நிசப்தம் குடிப்பு கொண்டது. சமையலறை மேடையில் அமர்ந்திருந்த சத்தியனும் மதுஸ்ரீயும் கன்னத்தில் கை வைத்து மதிவதினி அத்தனை நேரமும் கூறிய கதையை பொறுமையாக கேட்டிருந்தனர். அந்த ரேகா அவ்வளவு தைரியமா பேசிட்டாளாக்கா? பூர்ணா அவ்வளவு தூபம் போட்டு அனுப்பியிருக்கா மது. நான் இருந்ததால இன்னைக்கு ரேகா தலை தப்பிச்சுது. அந்த பூர்ணவை எப்படி சும்மா விட்டான்? அவன்தான் மனவ காணோம்னு பித்து பிடிச்ச மாதிரி இருந்தானே. என்னால நம்பவே முடியல மதி. மனோ அம்மா கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாளே. எனக்கும் அதே சந்தேகம்தான் பிரதர். நான் தெளிவா ரேகாவை பத்தி சொல்லி இருக்கேன். அவ பேச்சையெல்லாம் மன காதலியே போட்டுக்க மாட்டா. அப்புறம் எங்க மனசுல போட்டு வருத்தப்படுறது? ரேகா பேசினதும் மனோமுகம் அப்படியே பட்டுன்னு வாடி போச்சு மது. கடன்னு வெளியே போயிட்டா. இருந்தாலும் மனம் யாருக்கிட்டையும் சொல்லாம போறதெல்லாம் நம்ம வீட்டு வரலாற்றில் நடக்க முடியாத விஷயம் மதிக்கா. அதுவும் 1.5 மணி நேரத்தில் மேல அமைதியா இருக்கிறது நம்பக்கூடியதா இல்ல மதி. ரேகா அவ்வளவு பேசிட்டா சத்யா. இப்ப கூட பாருங்க, மனம் சாப்பிட வரல. 2 பேரும் பால் மட்டும் போதுன்னு சொல்லியிருக்காங்க. நீ பூர்ணாவை சரியா கண்டிக்கலக்கா. அம்மா கிட்ட சொல்லு, அப்பதான் அவ அடங்குவா. நாளைக்கு பார்ட்டி முடியட்டும் மது, அம்மா கிட்ட பேசுறேன். நாளைக்கு நடக்கவிருக்கும் விபரீதத்தை அறிந்திருந்த காலமானது அவர்களின் மீது